கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே விடியா திமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாதத்திற்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்ட அவலம். உரிய விசாரணை நடத்தவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நேப்பியர் பாலம் இன்றளவும் மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் விடியா ஆட்சியில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் சில மாதங்களிலேயே ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதாக அதிமுக பொதுச்செயலர் குற்றச்சாட்டு. மக்கள் வரிப்பணத்தில் தரமில்லாமல் கட்டப்பட்ட தடுப்பணை ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டதால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் என பொதுமக்கள் ஐயம். உரிய விசாரணை நடத்திட விடியா அரசுக்கு கழக பொதுச்செயலர் வலியுறுத்தல். தடுப்பணை அடித்து செல்லப்பட்டதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க விடியா அரசுக்கு அதிமுக பொதுச்செயலர் வலியுறுத்தல். புதிய தரமான தடுப்பு சுவர் கட்டித்தர வலியுறுத்தி திருச்சி புறநகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வரும் 5ஆம் தேதி நம்பர் 1 டோல்கேட் அருகே ஆர்ப்பாட்டம் என அறிவிப்பு. விடியா அரசின் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலுவின் சொந்த ஊரில் விதிகளை பின்பற்றாமல் சாலை விரிவாக்க பணி. 18 இடங்களில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளங்களால் 3 உயிரிழந்ததுடன் பலர் படுகாயமடைந்த கொடூரம். சாலை விரிவாக்கத்தின் போது உடைப்பு ஏற்பட்டு நிறைய இடத்துல ரோடு பழுதாகி கிட்டத்தட்ட 15 மேற்கொண்ட விபத்துகள் ஏற்பட்டு அது 3 பேர் மரணமே அடைந்திருக்கிறாங்க. அந்த குடும்பம் மேலா துயரத்துக்கு உட்பட்டிருக்கு. இதுக்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு என்ன கேள்வி இருக்கு, என்ன பதில் இருக்குங்க? கார்பந்தயம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த கொளத்தூர் காவல் உதவி ஆணையர் நெஞ்சுவலி ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. விடியா அரசு அதிக பணிச்சுமையை ஏற்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்கி காவல் உதவி ஆணையரின் உயிரை பறித்துவிட்டதாக காவலர்கள் வேதனை. கார்பந்தயத்தால் சென்னையில் போக்குவரத்து மாற்றம், வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா வாரிசு அமைச்சருக்கு கார்பந்தயம் தற்போது அவசியமா என மக்கள் சரமாரி கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு சவுடுமண் குவாரியில் மாமூல் கேட்டு திமுக ஒன்றிய செயலாளர் அராஜகம். சாலை விரிவாக்க பணிக்காக அமைக்கப்பட்ட குவாரியில் கார்களை குறுக்கே போட்டு மாமூல் கேட்டு அடாவடி. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் தாக்கியதில் கல்லூரி மாணவன் படுகாயம். காது ஜவ்வு கிழிந்து மருத்துவமனையில் மாணவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல் ஆய்வாளர் சரவணன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். 2-3 போலீஸ் கூப்பிட்டு கையெல்லாம் பின்னாடி கட்டி ஃபோன்லாம் வாங்கிட்டு உடனே படால் ரெண்டு வாட்டி அடிச்சுட்டு உடனே கூட்டின்னு போய் உள்ளே அங்கே ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு அதுக்கு வலி தாங்க முடியாது. மேல்மூத்திர ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு இது பண்ணோம். மேல்மூத்திர ஹாஸ்பிட்டலில் போனால் என்ன சொன்னாங்க, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, அது நீங்கள் ஒரு மாத்திரையெல்லாம் சரி பண்ண முடியாது, நீங்கள் பாருங்கள், ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வாங்க சொன்னாங்க. திரும்ப நைட்டு வந்தோடனே திரும்ப பெயின் அதிகமாகிடுச்சு நைட்டு. அதனால் சரின்னு சொல்லிட்டு வீட்டில் சொன்னாங்க. செங்கல்பட்டு ஜிஹெச்சுக்கு போயிட்டு இப்போ செக் பண்ணிட்டு வந்துருக்கோம். விசாரணைன்னு கூப்பிட்டு விசாரணை இல்லாமல் அவர் அடித்ததுனால ஆய்வாளர் மீது துறை மீது தக்க நடவடிக்கை எடுக்க என்னுடைய கோரிக்கை வச்சுருக்கேன். அவ்வளோதான். சென்னை அரும்பாக்கத்தில் 2 ஆண்டுகளாக முடிக்கப்படாத கழிவுநீர் கால்வாயால் மக்கள் பெரும் அவதி. கால்வாய் பணியை முடிக்காத விடியா அரசின் மெத்தனத்தால் கழிவுநீர் தேங்கி நின்று துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்று நோய் ஏற்படும் அபாயம். நாங்களும் ஏழு பண்ணல, வர முடியல, பப்ளிக்கும் வர முடியல, வியாபாரம் கெடுது அவருக்கு. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? 2 வருஷத்துக்கு முன்னாடி மழையில் எல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்களே பாருங்க, துர்நாற்றம் அப்படி வீசுது. யார் வருவாங்க? ஒரு கடையில் முன்னாடி வேணா ஒரு எத்தனை நாளில் பண்ணணும்?
மிஞ்சி போனால் ஒரு 10 நாள் 15 நாளில் பண்ணி முடிக்கணும். அதை விட்டு 2 வருஷமாக பண்ணுவாங்க. என்ன ஜல்லி கிடைக்கலையா, சிமெண்ட் கிடைக்கலையா? இந்த கவர்மெண்ட்டு இப்படி தான் பண்ணுங்க. விடியா மாடலின் நிர்வாக திறமையின்மையினால் மருத்துவக் கல்லூரியில் 7.5% ஒதுக்கீட்டில் 5 இடங்கள் பறிபோன அவலம். தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி ரத்தானதால் 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வான மாணவர்களை வேறு கல்லூரிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க மாணவர்கள், பெற்றோர்கள் மருத்துவ கல்வி இயக்ககத்துக்கு வலியுறுத்தல். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என வார்த்தைக்கு வார்த்தை கூறி 3 வேளாண் சட்டங்கள், புதிய ஒளிபரப்பு கொள்கை போன்ற மசோதாக்களை திரும்ப பெற்ற மைனாரிட்டி பாஜக அரசு. ஆட்சி அமைத்த 3 மாதத்திற்குள் மத்திய தேர்வாணைய பணியில் புறவாசல் நுழைவு அறிவிப்பை திரும்ப பெற்று யூ-டர்ன் அடித்த அவலம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அரசு பேருந்தை திருடி ஓட்டிச் சென்ற போதை ஆசாமியால் பரபரப்பு. விபத்துக்குள்ளாகி பாதியிலேயே நின்ற நிலையில் போதை ஆசாமியை பிடித்து போலீசார் விசாரணை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு காவலாளி சிகிச்சை அளிக்கும் அவலம். கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் விடியா சுகாதாரத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே பொத்தேரி SRM கல்லூரி வளாகம் அருகே உள்ள விடுதிகளில் காவல்துறை சோதனையில் சிக்கிய போதைப் பொருட்கள், போதை மாத்திரைகள். இத்தனை நாட்களாக மாணவர்களை கண்காணிக்காமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருந்தது ஏன் என பெற்றோர் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி SRM பல்கலைக்கழக மாணவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஹூக்கா பைப், கஞ்சா சாக்லேட்டுகள், 30 மாணவர்கள் கஞ்சா விற்ற ரவுடி செல்வமணியை போலீசார் கைது செய்த நிலையில் இப்போதுதான் ரவுடி கஞ்சா விற்றது போலீசுக்கு தெரிந்ததா என மக்கள் கேள்வி. திருப்பூரில் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 15 கிலோ கஞ்சா மற்றும் 5 வடமாநில இளைஞர்கள் சிக்கினர். விடிய ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் வெள்ளைகேட் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 2085 புகையிலை பாக்கெட்டுகள் பறிமுதல். ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்து தொடர்ந்து தமிழகத்திற்குள் குட்கா கடத்தப்படுவதை தடுக்காமல் வேடிக்கை பார்க்கும் விடியா அரசு. கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஆசையாக சாப்பிட வாங்கிய வடையில் சுண்டலி கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்த இளைஞர். எலி ஒன்றும் செய்யாது, சாப்பிடலாம் என கடை உரிமையாளர் கூறியதால் அடுத்த அதிர்ச்சிக்கு ஆளான இளைஞருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு பேருந்தில் பயணச்சீட்டு எடுக்க கூறிய நடத்துனரிடம் போதை ஆசாமிகள் வாக்குவாதம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தலைவர் எனவும் என்னிடமே பயணச்சீட்டு கேட்கிறாயா என்றும் அலப்பறை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திமுக கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதம். தரமான ரேஷன் அரிசி மற்றும் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டெடுக்காத கிராம நிர்வாக அலுவலரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் சாலை மறியல். பல ஏக்கர் புறம்போக்கு நிலங்களை சிலர் ஆக்கிரமித்து வருவதை விடியா அரசின் அதிகாரிகள் தடுக்கவில்லை என குற்றச்சாட்டு.
புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவியை கடத்தி சென்ற பிரபல ரவுடியின் மகன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட யூனியன் பிரதேசத்தின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காமல் கோட்டை விடும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து பணம் நகைகள் கொள்ளை. வீடுகளின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களையும் திருடிச் சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பாரா ஒலிம்பிக் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீராங்கனை ரூபினா பிரான்சிஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலம் என மொத்தம் 5 பதக்கங்களை வென்று அசத்தல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் தேதி அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பதிலாக அக்டோபர் 5ஆம் தேதிக்கு மாற்றம். வாக்கு எண்ணிக்கையை அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு.